ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாலஸ்தீனிய தீவிரவாத இயக்கமான ஹமாஸ் நேற்று இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலின் போது 20 நிமிடத்துல 5000 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கல. இந்த சூழ்நிலையில இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் தற்போது ஒரு வார் சிச்சுவேஷன்ல இருப்பதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹமாஸ் இயக்கம் ஒரு வரலாற்று பிழையை செஞ்சிட்டாங்க. இதற்கான விலையை ஹமாஸ் இயக்கம் கண்டிப்பா பெற்றே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதை இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இஸ்ரேல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இஸ்ரேல் எப்படி பதிலடிக்கு தயாராகிட்டு இருக்காங்க, இந்தியா இந்த பிரச்சனையில என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, இந்த யுத்தம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஹமாஸ் இயக்கம் நேற்று இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது 2021ல இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது. அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டாங்க. 2021ல நடந்த சண்டைக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருந்தது காசால இருக்கக்கூடிய அல்-அக்ஸா மசூதியில இஸ்ரேல் படையினருக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தான். இதன் காரணமாக தான் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது 20 நிமிடத்துல 5000 ராக்கெட்டுகளை ஃபயர் செய்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நாட்டின் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய நகரங்கள் மீது விழுந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள் பல வழிகள்ல தாக்குதல் நடத்தி ஊடுருவ தொடங்கிட்டாங்க. காசா இஸ்ரேல் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துடைய போஸ்டுகளை கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சில இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை பிணை கைதியாவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை மிக எளிதா பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் தோக்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய ராணுவ டேங்குகளையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. அதாவது ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கம் எப்படி ராணுவ டேங்குகளையே தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலிய டேங்குகள் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் இயக்கம் பல மாதங்களா திட்டமிட்டிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இவ்வளவு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது செய்வதற்கு ஹமாஸ் இயக்கம் தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உலகின் தலை சிறந்த உளவு அமைப்பான மொசாட் எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தற்போது கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஹமாஸ் இயக்கத்தின் இந்த தாக்குதலை தடுக்க தவறியது மொசாட் அமைப்பின் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதனால மொசாட் உளவு அமைப்பின் கட்டமைப்பையே மாற்றணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதற்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தங்கள் நாடு தற்போது ஒரு யுத்தத்தை சந்திச்சு வருவதாகவும் இந்த யுத்தத்துல நாங்க கண்டிப்பா வெல்வோம் அப்படின்னு அவர் சூழரிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா இந்த தாக்குதலை கண்டனம் செய்வதோடு இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாரா இருப்பதா சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, சவுதி அரேபியா, துருக்கி போன்ற அனைத்து நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவித்தது ஈரான் நாடு மட்டும்தான். இந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கஷ்டமான சூழ்நிலையில இஸ்ரேலுடன் இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. பாரத பிரதமரின் இந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிடத்தக்க
குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதல ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டைய இந்தியா ஒருபோதும் தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தற்போது இந்திய அரசாங்கம் இது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு வலிமையான உறவு இருக்கு. இந்திய ராணுவத்திற்கு அதிகமான ஆயுதம் சப்ளை செய்யறதுல இஸ்ரேல் 7வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல்ல நிறைய இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை எப்படி மீட்பது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே உக்ரைன்ல யுத்தம் தொடங்கிய போது இந்தியா வெற்றிகரமா நமது மாணவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போன்று தற்போது இஸ்ரேல்ல ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனையிலும் இந்தியர்களை சேஃபா இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு நல்ல உறவு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை ரொம்ப எளிதா இந்தியா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது வரைக்கும் இந்த மோதல்ல 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 1600க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்திய அரசாங்கம் தேவையில்லாம வெளியில் செல்ல வேண்டாம், பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான பிரச்சனை எப்போ இஸ்ரேல் 1948ல உருவாச்சுதோ அதுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. 1967ல நடந்த யுத்தத்துல இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கைப்பற்றிட்டாங்க. 2005 வரைக்கும் காசா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு காசால இருந்து இஸ்ரேல் வெளியேறியது. 2007க்கு பிறகு ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஹமாஸ் இயக்கம் காசால இருந்து இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜானதன் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதலை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஜப்பான் 2ஆம் உலக போரின் போது அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர்ல தாக்குதல் நடத்தினாங்களோ அதே போன்ற ஒரு தாக்குதலை தற்போது ஹமாஸ் தங்கள் மீது நடத்தி இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய டோட்டல் டிஃபென்ஸ் போர்சஸோட ஒரு தோல்வியை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஹமாஸ் இயக்கத்தின் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு சரியான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் தாங்கள் துணை நிற்பதா சொல்லியிருக்காங்க. இதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு தேவை. கடந்த 5-6 வருடங்களா இஸ்ரேல்ல ஒரு நிலையான ஆட்சி இல்ல. 5 வருடங்கள்ல 4 தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இறுதியா பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரைம் மினிஸ்டரா பதவியேற்றிருக்காரு. இப்போ இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறதுனால இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் வேறுபாடுகளை மறந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு முன் வந்திருக்காங்க. இதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு தேவை. பெஞ்சமின் நெத்தன்யாகு யாரு அப்படின்னா ஒரு முன்னாள் இஸ்ரேலிய ராணுவ வீரர். அவர் ஆட்சி காலத்துல முன்பு பாலஸ்தீனிய பிரச்சனையில எடுக்கப்பட்ட முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால ஹமாஸ் இயக்கம் தங்கள் மீது நடத்திய இந்த தாக்குதலை பயன்படுத்தி ஒரே அடியா ஹமாஸ் இயக்கத்திற்கு முடிவு கட்ட நெத்தன்யாகு முயல்வார். அதே வேளையில ஹமாஸ் இயக்கமும் ஒரு சின்ன தாக்குதலை நடத்திட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கல. ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனிய விடுதலைக்கான யுத்தம் தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போது ஹமாஸ் இயக்கம் நடத்தி இருக்க தாக்குதல் முன்பு அவங்க நடத்திய தாக்குதல்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இஸ்ரேலிய பகுதிகளை கைப்பற்ற மாட்டாங்க. தற்போது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் பல முனைகள்ல இஸ்ரேலிய ராணுவத்துடன் சண்டையிட்டு இஸ்ரேலிய பகுதிகளை கைப்பற்றாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை பிணை கைதியா பிடிக்கிறாங்க. இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சொந்தமான ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கைப்பற்ற முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லை ஓரத்துல இஸ்ரேலிய ராணுவம் அமைத்த பங்கர்களை ஹமாஸ் இயக்கத்தினர் கைப்பற்றுறாங்க. இதுல இருந்து ஹமாஸ் இயக்கம் ஒரு சிறிய தாக்குதலை நடத்துவதற்காக இந்த சண்டையை தொடங்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அவங்களுக்கு இந்த சண்டைய மிகப்பெரிய அளவுல
காசாவுல எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருப்பது மிக தெளிவா தெரியுது. இதன் காரணமா தான் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலிய பகுதிகளை கைப்பற்றுறாங்க. அதனால 2021 நடந்தது போன்று வெறும் 12 நாட்கள் இந்த சண்டை நடைபெறாது. இந்த யுத்தம் தொடர்ந்து பல நாட்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இஸ்ரேலிய ராணுவம் பலமான ராணுவம் தான். அந்த ராணுவத்துல அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கூட இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அதனால இஸ்ரேல் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஹமாஸ் இயக்கத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை ஒரே அடியா முடிப்பதற்கும் இஸ்ரேல் முயற்சி செய்வாங்க. அதன் காரணமாக தான் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பேர்ல் ஹார்பர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி ஜப்பான் பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல் நடத்தியதும் அமெரிக்கா இரண்டாம் உலக போர்ல கலந்து கொண்டு ஜெர்மனி மற்றும் ஜப்பான இரண்டாம் உலக போர்ல தோற்கடிச்சாங்களோ அதே போன்று தற்போது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்க தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தை முழுவதும் அழித்து ஒழிப்பதற்கான ஒரு நகர்வை செய்வாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்தமட்டில் கத்தார் மற்றும் ஈரான் அந்த இயக்கத்திற்கு ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா ஹமாஸ் இயக்கத்தோட தலைவர்கள் அனைவரும் கத்தார் நாட்டில் இருந்துதான் இயங்கி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி காலிஸ்தானிய பயங்கரவாதிகள் கனடால இருந்து ஆபரேட் செய்யறாங்களோ அதே போன்று கத்தார்ல இருந்து ஆபரேட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் இயக்கம் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2001 இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்தாரு. ஆனா அப்போது இருந்த அமெரிக்க அரசாங்கம் யுத்தத்தை நிறுத்த சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான இன்டர்செப்டார் ராக்கெட்டுகளை நாங்க தருவதை நிறுத்திடுவோம் அப்படின்னு அமெரிக்கா மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு 2021 யுத்தத்தை கைவிட்டாரு. ஆனா தற்போது இருக்கக்கூடிய நிலைமையே வேற. ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் போன்று இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு உரிய விஷயம்தான். பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான யுத்தத்துல இஸ்ரேல் வெற்றி அடைகிறாங்களா இல்ல உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கும் போது ரொம்ப எளிதா ரஷ்யா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே போன்ற நிலை தற்போது இஸ்ரேலுக்கும் ஏற்படுதா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.